கலைஞர் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவர்கள் ஆமா வாழ்த்துவதற்காக மேடை வாரி 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 எல்லாருக்கும் வணக்கம். இது அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் ஏழுமலை ஐயா இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை. ஆனால் நாங்கள் அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டோம். சின்ன வயசுலேருந்து தெருக்கூத்தாக இருக்கட்டும், நிறைய வேஷங்கள், அதே மாதிரி சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், பின்னலாட்டம், இந்த மாதிரி எல்லாமே எங்கள் ஐயா நீங்கள் கற்றுக்கணும். நான் அண்ணன் குணநிதி, இது சபரீஷ் அண்ணன், அவங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து நாங்கள் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, இந்த மாதிரி கலை எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எங்களை நீ எல்லாமே பண்ணணும், தமிழ் நல்லா பேசணும், மேடே பேசணும், இந்த தமிழ் சுத்த தமிழ், இந்த டிபேட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ தைக்குடல் நிகழ்ச்சி ஒரு 3 நாள் நடக்கும். நாங்கள் என்னெல்லாம் வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோமோ அதை வீட்டில் அவங்க எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி காட்டுவோம். ஸோ அப்போ இவங்க எல்லாம் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துப்போம். எனக்கு அண்ணனுக்கு மைக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் கத்தி பேசுவோம், அதனால் மைக்லாம் இருக்காது, நல்ல சத்தமாக போட்டு பேசுவோம். எனக்கு இந்த ஹீரோயின் வேஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணது இது அரக்கன் வேஷம் தான், வாதாபின்னு சொல்லிட்டு அரக்கன் வேஷம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஏதாவது ஒரு டைமில் எனக்கு இது ஹீரோவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த அபிமன்யு வேஷம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்துலையுமே இந்த இதெல்லாம் ஒரு தலையில் போட்டு நிற்கிறாங்க, வலி எடுத்துக்குவோம். நாங்கள் அந்த நாள் பூரா நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு செருப்பு போட மாட்டோம். அந்த வேஷம் கட்டிட்டோம்னா சப்பல் போட மாட்டோம். ஸோ ஃபுல்லாக அதிலே இருப்போம். அந்த மரியாதை கொடுத்துட்டு தலையில் அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த நாடகம்லாம் பண்ணுவோம். எங்களுக்கு என்னென்னா இந்த முறை முதல் முறையாக நாங்கள் ஒரு படம் தயாரிச்சிருக்கோம். நான் தயாரிச்சிருக்கேன், அண்ணன் லீடாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு. ஸோ ஆனால் எங்களோட குரு, எங்களோட ஆசான்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ஒரு மரியாதை செலுத்தணும். ஏன்னா அந்த கூத்து கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்டேஜில் நின்று சரி நம்ம அது சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போகணும், சினிமாவில் வரணும்னு சொல்லி ஆசை வந்ததே நாங்கள் இதெல்லாம் நடித்து இது பண்ணதுனால தான். அதனால் இன்றைக்கி அவங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த ப்ரெஸ் மீட் நடக்கணும்னு சொல்லி எல்லாரும் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குனருக்கு, கூட நடித்த நடிகர் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடையில ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சாலிகிராமத்துலாம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் 8 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அநேகமாக ஷார்ட் ரெடியாக இருக்கும். போனோடனே போய் உள்ளே புகுந்து நடிக்கணும் கேமராக்குள்ளே. இந்த படத்தில் எனக்கு என்னோடய கதாபாத்திரம் நான் ஹீரோவோட தாய்மாமனாக நடிச்சிருக்கேன். படத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திவேல் எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். ஒரு படம் ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போது இருந்து எனக்கு அவரை தெரியும். அதனால் எல்லா படத்துலையுமே கூப்பிடுவார். பயணிகள் கவனிக்கும்லேயும் ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தார். அப்போது சூழ்நிலையினால் அதை பண்ண முடியல. இதில் முக்கியமான ஒரு ரோல் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியாத நிறைய சம்பவம் இருக்குது. அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாளாக ஒரு யோசனை. ஏன்னா இது மிஸ்கின் சாரே பேசும்போது நிறையா
கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படிலாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த டேம் வந்து கரெக்டாக இல்லையான்னு ஒன்றும் புரியல வேறு. இது பொது வழியில் மைக்கில் பேசலாமான்னு வேறு தெரில. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படியும் மாட்டா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தா. சின்ன பையன் எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது, எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம். ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம், கருப்பு. அதுக்கு பேர் அது ஃபுல் பிளாக்கில் இருக்கும், இருட்டிலலாம் இருந்தால் தெரியவே தெரியாது. அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து நாய் வளர்க்குறது பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம இருக்கும்போது அது நம்மகிட்ட விட்டு பிரிஞ்சு போவோம். அதனால் அந்த சோகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்பப்பட மாட்டார். நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்கலாம். எனக்கு நாய் வந்து பர்சனலாக பிடிக்கும். அப்போ இது எங்கள் பெரியப்பா எங்கள் ஊரில் ஒரு முறையில் பெரியப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிற அது என்னமோ தெரியல, என் மேலே பயங்கரமான பாசம். அதுக்கு நல்லா வளர்ந்து வச்சுக்கிட்ட ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்னென்னா அது வேறு யாருமே அதை நெருங்கவே முடியல. கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 10-13 பேரை கடிச்சிச்சு. இப்போ ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது, இந்த நாயை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல, ஏன்னா கடிக்க வருது, யார் பண்ணாலும் கடிக்க வருது. இப்போ அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. சரி, இதை நாங்கள் வந்து இதான் என்ன சொல்கிறது, மக்களை காப்பாற்றுறதுக்காக இதை கொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் வேறு இந்த மாதிரி ஊசி போட்டு அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை. எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெல்லாம் இல்லை. நான் ரொம்ப இப்போ ஒரு 10-12 வயசில் இருக்கும்போது. அப்போது என்னை மட்டும் அது கடிக்கவே இல்லை, என்னை மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கேன். எனக்கு அது புரியவே இல்லை. இப்போ என்னென்னா மொத்த ஊரும் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்குது. கோரிக்கைன்ற ஒரு நிர்பந்தம். நாங்கள் வந்து ஒரு எலி பாசாங்கத்தை வந்து தருவோம், அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும், அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க. இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே பதட்டமாக இருக்குது. நான் தான் கொடுத்து ஆகணும், ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது. நான் வந்து வேறு வழியே இல்லை, கொடுத்துட்டேன். அது ஒரு பெரிய ஊர் மொத்தமாக சேர்ந்து ஒரு கலவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க. எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சுருக்கிற தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க. ஒரு பரபரப்பாக இயங்குது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது ஊரே. எனக்கு இது ஏன்னு தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த எலி வாசனை சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பொழைச்சிக்குமா, அதனால் தண்ணி குடிக்க விடாமல் இருக்குது. ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அலர்ட்டை கையில் கட்டையோடு அங்கங்கே தெருமுகளை எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இது யதார்த்தமாக என்னை பார்க்க வருது. இப்போ இந்த இட்லி நான் வச்சு கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, கொடுத்துட்டேன். சாப்பிட்டுருச்சு. இப்போ என்னென்னா இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, அது எங்கேயும் போக முடியாது. அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வையோடு பார்த்துருச்சு. என்னால் அதை கடக்கவே முடியல. நான் கொஞ்சம் எமோஷனல் வேறு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துக்கும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான். ஊருக்கு வெளியில் ஊத்துன்னு ஒரு குட்டை இருக்கும், அந்த குட்டையில் போய் தண்ணியை குடிச்சிட்டான், தப்பிச்சிட்டான். இப்போது ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது. ஆனால் எனக்கு என்னென்னா நல்ல வேளை என் கையால் அது சாகலை. அப்படி திரும்பவும் அந்த அப்ளிகேஷனுக்கே வந்தாங்க. இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வேறு என்னை திட்டினாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா பொழைச்சிக்கொன்றது. இதெல்லாம் இவ்வளோ திட்டம் போட்டு நீ கொண்டு போய் வச்சுருக்கேன்னா எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்க சொன்னாங்க, இல்லை நான் தான் கொடுத்து ஆகணுன்ற இடத்துல வந்ததுனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இனிமேல் அதை பண்ணக்கூடாது, அது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னதுனால நான் பண்ணல. அப்புறம் இந்த ஒட்டுமொத்த ஊரும் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றினாங்க. ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்கில் ஏற்றுவாங்க. அதை கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு பதட்டமாக தான் இருக்குது. சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருக்கு போட்டு கட்டி வச்சுருவாங்க, அந்த மோக்கால்னால் அந்த மாடு கட்டுற இடத்துல கட்டி வச்சுருவாங்க. அப்புறமா பின்பக்கமாக இருந்த வண்டியை வாரிடுவாங்க, அந்த மோக்கால் அப்படி தூக்கிடும், அது துடிச்சு செத்துரும். இப்போ என்னென்னா ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம், ஒரு வெறிநாய் கடியிலேருந்து எல்லோரும் காப்பாற்றிட்டோம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நாய் செத்துருச்சு. இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் நிற்கிறதுன்றது எனக்கு அப்போவே தெரியல எனக்கு. அது மாதிரி இந்த படத்துக்குள்ளே ஒரு பதட்டம். நான் நடித்த போதுலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும், எனக்கு தான் விஷுவல் நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தோன்னே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொட்டுருச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு
அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசணும் நாங்கள். அப்புறம் ரொம்ப சீரியஸாக போய்ட்டு கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெளியில் அதாவது ஷூட் முடித்ததுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்க்குலாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சாத்திட்டு பிரியாணி பண்ணோம். வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஒரு 10-15 நாள் ஆச்சு நமக்கு இந்த ஒரு சாப்பாட்டு பிரியாணி. நான் எப்போ என் வண்டியில் கிச்சனில் வந்து கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும். ஒரு எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படி வச்சுருப்பேன். ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும். ஒரு 10 பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டலுக்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு முழு பிரியாணி உள்ளே வச்சு செஞ்சுட்டு திருப்தியாக அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே வேலை செய்யும்போது இருந்த அனுபவம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு டைம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தனித்தனியாக பேர் சொல்கிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்ச தந்துறதுக்கு டேரக்டர் சாருக்கும் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ. படம் 27th ரிலீஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே படம் பார்க்கணும். இது படத்தில் கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் தான் நான் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் நானும் ஒரு உண்மையான ஒரு டாக்டர் லவ் தான். எனக்கு நான் இன்னும் ரொம்ப பிடிக்கும். சொன்ன மாதிரி நான் வரும்போது ஃபஸ்ட் டைம் பண்ண ஆர்ட், அது ஃபஸ்ட் டைம் தான் நான் பார்க்குறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நானும் ஒரு தியேட்டர் பர்சன் தான். ட்ராமா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போதும் ட்ராமா பண்ணிகிட்ருக்கு. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. எல்லாருமே படம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க பத்திரிகை ஊடகம் மற்றும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணாத ஒரு படத்துக்கு ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். எனக்கு அது எப்படி தெரில. குணா, டைரக்டர் சக்தி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. அதுலேயும் சக்தி குணா வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா, நான் அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே வந்து குணா ஆரம்பித்த ஃபஸ்ட்டு அவரோட ப்ராடக்ட்டு. ஏன்னா அந்த படத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு அருண்ராஜா கிட்ட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் அது நடக்கலை. பட் அந்த மீட்டிங் வந்து நான் அருண்ராஜா ஜாயின் பண்ணுறதுக்காக நடந்ததாக தான் நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்ஸ் குணா ஃபஸ்ட்டு அதுக்கு. எஸ் சக்திவேல் எனக்கு நெஞ்சுக்கு நீதி டைம்லேயே எனக்கு படம் பார்த்துட்டு சக்திவேல் வந்து எனக்கு ட்விட்டரில் அப்போவே எனக்கு மெசேஜ் அனுப்பி எனக்கு ரொம்ப வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய இப்போது லப்பர் பந்தாக இருக்கட்டும், அப்போவுமே வந்து எனக்கு என்னென்ன ட்விட்டரில் இப்போ நான் பெருசாக அதை ஃபாலோ பண்ணாதப்போ அவர் வந்து எனக்கு என்னென்ன வாழ்த்து வருது, என்னென்ன இது வருதுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு அப்புறம் அதோடைய ஷேர்லாம் பண்ணி ரொம்ப என்னுடைய வெற்றியை, என்னுடைய சந்தோஷத்தை வந்து ரொம்ப அவரு எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நண்பர், அப்படின்னா ஒரு நல்ல மனுஷன். மிஸ்கின் சார் சொன்னார், இந்த படத்தில் நேர்மையும் உண்மையும் இருந்தால் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும், நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னார். நான் பார்த்துட்டேன் படம். போன வாரம் தான் பார்த்தேன், கூப்பிட்டாங்க. அவர் சொன்ன ரெண்டுமே தாண்டி சோலும் இருக்குது இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு நானே நல்ல ரீசன். 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் அப்படி ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தப்போ இதே பத்திரிகை இதே மக்கள் எனக்கு அந்த இதை கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், சக்திவேல், குணா, அப்புறம் எல்லா டீமும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை, நான் முன்னாடி இங்கே நிற்கிறதுக்கு இவங்க தான் காரணம். கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். இதில் ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல படத்தை தாண்டி ரொம்ப என்டர்டெயினாக இருக்கும். நான் அதுதான் குணாகிட்ட சொல்லுவேன். குணா நல்ல படம் ஓகே பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிட்டு போயிடுவாங்க. என்டர்டெயின் படம் மட்டும்தான் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தை நான் எல்லாத்துலேயும் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப எங்கேஜாக ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமாக இருந்தது. அதே மாதிரி சக்திவேல் ப்ரோ சொன்ன மாதிரி அம்மா கேரக்டர் எனக்கு ரொம்ப எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க கேரக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு, நான் குணா கிட்ட கேட்டேன், அந்த அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க குணா அப்படின்னு சொன்னேன். ஸோ மேம் வாழ்த்துக்கள். இது எல்லாருமே நிறைய பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தேவைப்படாது. உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் சொல்கிறேன். ஸோ இந்த படம் அவ்வளோ உண்மையாகவும் நேர்மையாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டெக்னிக்கல் டீம் பாண்டியராஜ் கேமராமேன் அவராக இருக்கட்டும், ஷான் லோகேஷோடைய மிகப்பெரிய ஃபேன், முக்கியமாக அவருடைய ட்ரைலர் கட்டுக்கு. இப்போ இந்த ட்ரைலர் கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஷான் லோகேஷ் மொத்தம் எல்லா டீமுக்கும், டெக்னிக்கல் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழ்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, தெருக்கூத்து கலைஞர்கள் இங்கே வந்து விழா சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வேறு அடி வாங்கினார், நான் பக்கத்தில் அங்கே உட்காந்து எனக்கே அவ்வளோ வலிச்சுது, என் மேலே பட்டுருமோன்னு பயத்துலேயே இருந்தேன். பட் நீங்கள் எப்படி தாங்குறீங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி. உரிமையின் ஃபஸ்ட் படம், அதுக்கப்புறம் 9 இயர்ஸ் கழிச்சு தேட்டர்களுக்கு இந்த படம் வருது. நடுவில் வந்து ஓடிடிக்கு ஒரு பிக்சர் பண்ணோம். ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்க, அதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. இதே ஸ்டேஜில் வேறு ஒர்க்கில் நான் இருந்திருக்கேன்.
அப்போவும் என்னை என்கரேஜ் பண்ண எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே நிறைய பேருக்கு எனக்கு தெரியும், அதனால் தனித்தனியாக எல்லாத்துக்கும் சொல்லாமல் சேர்ந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு நல்ல ஈவினிங். மிஷ்கின் சார் வந்திருக்காரு அண்டு என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் தான் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம் இண்டஸ்ட்ரி. அருண் விஸ்வா, அப்புறம் தமிழ் டைரக்டர், 3 பேருக்கும் ரொம்ப நன்றி. என்டையர் டீம் வந்தவங்க எல்லாத்துக்குமே, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இதுக்கப்புறம் எல்லாருமே பேசுவாங்க. கண்டென்ட் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அடுத்தடுத்த இதில் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது காரணமாக இருந்த குணாநிதி அவர்களுக்கு நன்றி. குணா ரொம்ப சினிமா பயங்கரமாக நேசிப்பார். அதே மாதிரி வந்து கற்றுக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு. நாங்கள் வந்து சினிமா பேசுவோம், அரசியல் பேசுவோம், சமூகம் சார்ந்து பேசுவோம். எல்லாத்துலேயுமே வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போடு அவர் வந்து ரிசீவ் பண்ணிப்பார். இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டரை பற்றி சொன்னாங்க, ஒரு சிறந்த பண்பாளன்ட்டு. அது ரொம்ப உண்மை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரீஷ், அவர் தோழர்னு வாஞ்சியாக கூப்பிடுறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் சங்கமித்ரா, அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஐ அட்மயர் யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நீங்கள்லாம் வந்து கூத்து கலைஞர்கள்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி. இந்த படத்தில் செம்பன் வினோத் அவர்களுக்கு மனைவியாக நடிச்சிருக்கேன். தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளாக நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இசை அஜீஷ். நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன். காளியம்மா சாங்கும் புலியாறு சாங்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிமில் இருக்காங்க. பாண்டிக்குமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. லொக்கேஷன்ஸ் முக்கியமாக, ஏன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்னும் போது ரொம்ப அற்புதமான லொக்கேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க. அண்ட் ஷரத் ஆல்சோ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா. நிறைய அடி வாங்கியிருக்காங்க, அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. பாவம், ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஒரு நல்ல கதை வந்திருக்கு. அண்ட் ஸ்ரீரேகா மேம், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு ஹார்ட் வார்மிங் டேலாகவும் சரி, இது வந்து ரொம்ப நல்ல படமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் காளி, ஐயோ, அதனுடைய சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு, அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல்சோ சார். அண்ட் ஃபைனலி மை டியர் டைரக்டர் சக்திவேல் சார். இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமான்னு நான் வந்து ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன். ஹில் பி வெரி சைலண்ட், வெரி சைலண்ட். அவர் பேச மாட்டார், அவர் படம் தான் பேசும். கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இங்கே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த படத்தை பார்த்து நீங்கள் வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. வந்திருக்கக்கூடிய ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன தமிழில் நான் என்ன பேசுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா தமிழ் எனக்கு அவ்வளோ வராதுங்க. ஏன்னா கேரளாவில் தான், கேரளாவிலிருந்து வரோம். இங்கே வந்து இங்கே ஒவ்வொருத்தரும் பேசினதெல்லாம் பார்த்து அதிலிருந்து ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சொன்னால் கரெக்டு. பொதுவாக இங்கிலீஷில் பேச வேணாம், தமிழ்லே பேசலாம் முடிவு பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு காரணமாக ரொம்ப நல்லா பேச நீங்கள் கொடுத்தீங்க. அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். அதை எடுத்து நான் இங்கே திருப்பி பேச போகிறேன். ஒரு மூவி, ஒரு சினிமானா அது ஒரு க்ரூவோட ஒரு முயற்சி. அந்த க்ரூவோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் அந்த மூவி பண்ணும்போது அதில் எவ்வளவு அவங்க திறமைப்படுறாங்க, அவங்க எவ்வளவு அந்த சிரமம் அதை மூவிக்காக கொடுக்குறாங்க, அதே பேஸ் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு மூவி க்ரூவை நான் அங்கே பார்த்ததே கிடையாதுங்க. நான் ஒரு ஃபேமிலியாகத்தான் பார்த்தேன். ஒரு ஃபுல் ஃபேமிலி அங்கே இருந்தாங்க. அதோட ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு பின்னணியில் அதை பேக் சைடில் எவ்வளவு முயற்சி கொடுத்த ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபேமிலிக்காக என்ன உழைப்பு கொடுப்பாங்களோ அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. நான் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டாக அங்கே பார்த்தது கிடையாது. ஏன்னா
என்னையும் அவங்க கூட்டத்திலே சேர்த்துட்டாங்க. நான் சொல்றது கரெக்டா? உங்களுக்கு புரியுது இல்ல? தேங்க்யூ. அப்புறம் நாங்க இங்க இருக்கிறோம், நீங்க அங்கே இருக்கிறோம். ஆனா அப்பவும் நான் ஒரு ஃபேமிலியாக தான் சினிமா, ஒரு ஃபுல் ஃபேமிலியை நான் இங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க யாருக்காக ஒர்க் பண்றோம், அந்த ஒர்க்கை மக்களுக்காக, அந்த ஒர்க்கை வந்து தேங்க்யூ, அந்த ஒர்க்கை வந்து மக்களுக்காக நீங்க தான் அந்த ஒர்க்கை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்ல போறீங்க. நாங்க என்ன சிரமம் அதுக்காக கொடுத்துருக்கோம் அதெல்லாமே நீங்க வழியா தான் வெளியில வர போறீங்க. அதுவும் ரொம்ப எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் உங்களை பத்தி சொல்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் தன் குருக்களை, ஏன்னா குருவாகி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இந்த விழாவை, இந்த ப்ரோக்ராமே இங்க நடத்திட்டோம். அதுவே ஒரு குருவுக்கு கொடுக்குற ஆதரவே ஒரு பிளெஸிங் மாதிரி தாங்க. அப்போவே மனசு ரொம்ப நிறைஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு ஆர்டிஸ்டுகள் இருக்காங்கல்ல, வாழ்க பூரா அவங்க கலைக்காக பொழிச்சுக்கிட்டு எத்தனை நாள் கழிஞ்சாலும் அவங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு சில வேலைகளை எத்த முடியாம போயிருக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய மதிப்பெண்ணா அந்த கைத்தட்டு தான், அந்த பாராட்டு தான். அவங்களுக்கு எவ்வளவு அடி வாங்கும்போது நான் ஐயோன்னு நான் கத்துக்கிட்டேன் அங்க இருந்த. ஐயோ, அப்போ என் பக்கத்துல இருந்த அவரை சொல்லிட்டாங்க, இல்லம்மா வலிக்காது அவங்களுக்கு. அப்படிதான் நிஜமா சார், உங்களுக்கு வலிச்சிருக்கு சார். ஆனா அந்த வலியை தாங்கிக்கிட்டு அவங்க இங்க நின்று நம்ம எல்லாருக்காக அவங்க அப்படியே அவங்க ப்ரோக்ராமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஐயோ, அதுக்கு அப்புறம் என்ன இந்த கூட்டத்தில் சேர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பிரஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எங்களுக்கு வந்து கெஸ்ட்டாக வந்து எங்களோட படத்தை வந்து இப்படி இன்ஃபேக்ட் படத்தை பார்த்துருக்கீங்க, 2 பேரும் பார்த்து எங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் பெரிய பூஸ்டாக எங்களுக்கு வந்து இங்கே வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே கூத்து கலைஞர்கள் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுச்சு. என்னென்னா வந்து சாஃப்ட்வேரை நாங்கள் பண்ணுற மியூசிக்கே இல்லைங்க, இவங்க வந்து இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது வந்து ஏதோ ஒன்று பண்ணுச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்கள இங்கே கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இது பண்ணது. அண்ட் எனக்கு வந்து இந்த படம் அலங்குங்கிற படம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டர் ரிலீஸ் இந்த படம். ஏன்னா வந்து வெப் சீரிஸாக பண்ணியிருக்கேன், அப்புறம் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸாக பண்ணியிருக்கேன், விலங்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ஸோ அது பார்த்து தான் வந்து சக்தி பிரதர் வந்து நமக்கு என்கிட்ட வந்தார். அதில் வந்து இன்ஃபேக்ட் இந்த மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி அலங்கு படத்துலையும் வந்து நிறைய பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ஃபாரஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏன்னா பார்டர் தமிழ்நாடு கேரளா பார்டர்னு வரும்போது ரொம்ப மெனக்கெட்டு நானும் டைரக்டரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு வரும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இங்கே இருக்கும்போது சவுண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கணும், கேரளாவுக்கு போனதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் வேறு மாதிரி ஆகணும், அப்புறம் ஒரு கேரக்டருக்கு ஒரு தீம் வச்சுருக்கோம். நிறைய லைவ் போகணுங்கிறது என்னோட ஒரு விருப்பமாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, எந்த படத்துக்காக இருந்தாலும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். ரொம்ப வந்து கீபோர்ட்லேயே வந்து எல்லாத்தையும் பண்ணி ரொம்ப போர் அடிக்குதுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எனக்கே வருது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நாம் கொஞ்சம் சவுண்ட்ஸாக கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. எல்லா படத்துலையும் நான் அது பண்ணுவேன், பட் இந்த படத்தில் இன்னும் அதிகமாகவே பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து படம் ஸ்கிரிப்ட் அதுக்காக டிமாண்ட் பண்ணதுனால சாங்ஸாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி நிறைய மெனக்கட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் ஆக்டர்ஸ் ஆகட்டும், டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ரொம்ப 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 மனசுலேருந்து, பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ட்ரெய்லரில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும். நாங்கள் ஒரு சின்ன டீம், ஆனால் வந்து எங்களோட ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் போட்டு நாங்கள் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து மக்களும் வந்து எல்லாருக்கும் வந்து இது போய் சேரும் அப்படிங்கிறது என்னோடது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி. ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஸ்டேஜில் இருக்கிற சக்திவேல் அண்ணன், தோழர் கொற்றவை, நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன், ரொம்ப டைம் ஆகிடுச்சு.
மியூசிக் டைரக்டர் அஜீஷ் ப்ரோ, என்னுடைய தங்கை சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவர்கள், தமிழ் இயக்குனர் லப்பர் பந்தோடைய இயக்குனர் அருண் விஸ்வா சார், ப்ரொடியூசர் சார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் அப்கமிங் மூவி. விக்ரம் சார் வச்சு படம் பண்ணுறாரு, இன்றைக்கி தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் அப்பானி சரத் ப்ரோ, டிஓபி பாண்டிகுமார் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி சார், அஜய், என்னுடைய தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அது உண்மை. என்னுடைய சகோதரர் சபரீஷ் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், எங்கள் அம்மா ஸ்ரீரேகா, எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய இயக்குனர் சக்திவேல், எஸ்பி சக்திவேல் அவர்கள். செல்ஃபி வந்து கலைப்பள்ளி தானு சாரால் பண்ணோம். தானு சார் இல்லைன்னா இந்த மேடை கிடையாது. நான் அது எப்பயுமே சொல்கிறது தான். அந்த சின்ன படத்தை எங்களை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய தம்பியை ஒரு திரைத்துறை ஒரு சின்ன நடிகராக எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போது தாஸ் ராமசாமி டோரா இயக்குனர் அவர்கள் வந்து, தம்பி நீ நிறைய கதை கேட்குற, சும்மா இந்த கதையை கேளு அப்படின்னாரு. அப்போ தான் சக்திவேல் சார் வந்து எனக்கு இந்த கதை சொன்னார். சொன்ன உடனே நான் பயங்கரமாக என்கேஜ் ஆகிட்டேன். ஆனால் இந்த படம் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்செலவாகும். இந்த விஷன் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தேவை. எப்பயுமே புதுமுகங்கள் பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும், பெரிய ஸ்டார் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்ட் தான். ஸோ இது எப்படி நான் கன்வின்ஸ் பண்ணுறது? ஏன்னா எங்கே போனாலும் நியூ ஃபேஸாப்பா அப்படின்வாங்க, அறிமுகமாக இது பிஸ்னஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் இந்த கதையை வந்து என்னுடைய தங்கை வந்து சின்ன வயசுலேயே நாங்கள் வந்து நிறைய கூத்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய கூத்து கலைஞர் அவர்கள் எல்லோரும் வந்து இங்கே உங்களுக்கு அறிமுகம் பண்ணோம். அது எங்களுக்கு பெரிய ஆசை. ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுடைய கூத்துப்பட்டறையில் தான், தெருக்கூத்தில் தான் நாங்கள் வந்து நடிப்பு பயின்று வந்தோம். ஸோ உங்ககிட்ட உங்கள் முன்னாடி அவங்கள கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது தான். ஏழுமலை ஐயா அவர்கள் இல்லை, அவங்களுடைய மகன்கள் தான் இவங்க 2 பேரும். ஸோ நீங்கள் உங்கள் முன்னாடி காட்டணுன்ற ஒரு ஆசை அது இன்றைக்கி நடந்துருச்சு. இப்போ தங்கச்சிக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே சொல்கிறேன். சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, தம்பி சபரீஷுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறோம். எங்களுக்கு தெரியும் இது பெரிய ரிஸ்க்கு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தானு சார் கிட்ட தான் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுல தான் ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு தயாரிப்பாளர்கள் ஃபீல் பண்ணாங்க. எனக்கும் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிறாங்க, அங்கே அவங்க படுற கஷ்டம், இந்த மாதிரி வாழ்க்கையை நான் டே டு டே லைஃப் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இதை வந்து இயக்குனர் சொல்லும்போது எனக்கு அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும்னு பண்ணோம். டெஃபினட்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நாங்கள் 3 பேர் மட்டும் யோசித்ததை அடுத்தது டீமாக எல்லாரும் சேர்ந்து இது ஒரு மேஜிக் மாதிரி அமைஞ்சது. எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லாமே அமைஞ்சு கடைசியில் சக்திவேல் அண்ணா அவருடைய நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த படம் போய் இன்றைக்கி போய் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போய் அவர் போய் அந்த டீசரை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரமாக அதை நாங்கள் நினைக்கிறோம். சார் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்த உடனே டெஃபினட் ஹிட் சக்திவேல், டெஃபினட் ஹிட் அப்படின்னாரு. அது வந்து அன்றைக்கி ஃபுல்லாக அவர் தூங்கவே இல்லை. ட்ரெய்லரில் எங்களால் ஒரு 2 நிமிஷம் உங்களை வந்து என்கேஜ் பண்ண முடிஞ்சது. நிச்சயமாக படத்துலேயும் அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்டு அலங்கு திரைப்படம், இந்த படம் நாங்கள் பண்ணிட்டோம். 27ஆம் தேதி திரையரங்குகளை வருது. நீங்கள் பார்த்து உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு ஷோ வந்து நீங்கள் தான் பார்ப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய உண்மையான விமர்சனங்கள் நீங்கள் வைங்க, அதை நாங்கள் கற்றுக்கிட்டு அடுத்த படத்தில் நாங்கள் எங்களை மெழுகேற்றிக்கிறோம். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சக்திவேல் எல்லாமே எனக்கு கூட இப்போ நடித்த இதயகுமார் அப்புறம் அஜய், இவங்க 2 பேரும் எங்கள் கூட படம் ஃபுல்லாக வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்க ஒரு பேர் மாஸ்டர் அஜய், நான் கூட 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுனால தான் ஒரு மாஸ்டர் படத்தில் நடிச்சிருக்காரு, அதனால மாஸ்டர் அஜய் அப்படின்ட்டு. ஆனால் நிச்சயமாக அலங்கு படம் வந்த அப்புறம் அலங்கு அஜய், அலங்கு இதயகுமார், அலங்கு ஸ்ரீரேகாமா, அலங்கு கொற்றவைன்னு ஒரு பேர் வருன்ற ஒரு ஆசை. அலங்கு குணாநிதியும் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து தினேஷ் காசி மாஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு கதையை சொல்லாமல் இங்கே பேசிட்டாரு. ஆனால் அடி எனக்கும் அப்பானி சரத்துக்கும் அடி வாங்கின அடி எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பேக் பெயின் இருக்கும். இந்த படத்தால் தான் அதை நான் ஒரு விழுப்புண்ணா வச்சுக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் இங்கே பேசிட்டு போன மிஷ்கின் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்டவுடனே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி வந்து பார்த்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து படத்தை பாராட்டி ட்ரெய்லரை பாராட்டி சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் எப்பயுமே ஃபோனில் வந்து குணா தம்பி சண்முக அண்ணன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. குணா சண்முகம் சொன்னால் படம் நல்லா வந்திருக்குன்னு பாசிட்டிவ் ஐயோ அண்ணன் வாய்ஸ் போடுறாருன்ட்டு ரெகுலராக 2 நாளைக்கு முன்னாடி கூட ப்ரெஸ் நோட்டில் எங்களை வாழ்த்தி இந்த படம் நல்லா வரணும்னு வாழ்த்தியிருக்காரு. சீமான் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. தெருக்கூத்தில் ஆரம்பித்தது சின்னதாக நடித்தோம். அடுத்தது ஒரு சின்ன ட்ராமா பிளேயில் நடித்தேன். அப்புறம் ஒரு தியேட்டர் பண்ணேன்.
அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், அப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் சின்ன கதாபாத்திரம் பண்ணேன். இன்றைக்கி ஒரு கதையின் நாயகனாக அலங்குன்ற ஒரு படத்தில் நடித்து இது ஒரு பெரிய இது அனைத்திற்கும் முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அது நான் சொல்லலைன்னா அது தப்பாக இருக்கும். இந்த ப்ரெஸ்ஸு நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. பட் இருந்தாலும் எங்களுடைய தைலாபுர தோட்டத்தில் நாங்கள் இந்த கலைகள்லாம் ஊக்கப்படுத்தி எங்களை இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு ஆர்வமாக வந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் ஐயா தான். அப்புறம் சங்கமித்ரா அவர்களுடைய பெற்றோர் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற எங்களுடைய டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும், அப்பா இங்கே வந்திருக்காரு, தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய மனைவி எல்லாருக்குமே இது ஒரு நன்றியாக டக்குன்னு சொல்லிடுறேன். சொல்லனா தப்பாயிடும். அண்ட் யாரையா விட்டுட்டேன்னா கூட அது ஒரு பதட்டத்தில் தான் விடுறேன், மற்றபடி மறந்து விடல. என்னென்னா நான் ஒரு அனாட்டமியிலேயோ ஒரு போஸ்ட்மார்ட்டமோ ஒரு முதல் பிரசவமோ நான் மருத்துவராக இருக்கிறதுனால அங்கெல்லாம் இல்லாத பதட்டம் ஒரு படத்தில் ஒரு கதையின் நாயகனாக நடித்து இப்போ உங்ககிட்ட காட்டும் போது ஒரு பெரிய பதட்டம் இருக்குது. அந்த பதட்டத்தில் நான் சில பேரை விட்டுருப்பேன். மற்றபடி நீங்கள் அனைவரும் இதை சப்போர்ட் பண்ணணும். இந்த அலங்கு படத்தை நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் இந்த சினிமாவை நீங்கள் பார்த்து நீங்கள் கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். டிசம்பர் 27 படத்தின் திரைப்படம் வந்து உலகம் ஃபுல்லாக சக்தி என்ன பார்த்துப்பாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு நாங்கள் காட்டிடுவோம், நீங்கள் பார்த்து எழுதிடுவீங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். சார் குமரேசன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி எல்லாருமே. அப்புறம் அபிஷேக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.